வணக்கம்ப்பா, மகாண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து பாத்திர கலெக்ஷன் வந்திருக்கு. நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம்ப்பா. இங்கே மகாராஜி சிலைப்பா பார்த்தீங்கன்னா நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறதோட இருக்காங்க. இந்த பக்கமும் ரெண்டு இலையும் தாமரை பூ பிடிச்சிருக்காங்க. 7 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. நல்லா குட்டி அம்சமாக இருக்காங்க பாருங்க. தாமிர சட்டிப்பா, ஏதாவது தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், சமையலும் பண்ணிக்கலாம். உள்ள பழைய காலத்து வெள்ளி பூச்சோடு இருக்குது. நல்லா இருக்குப்பா. சட்டி அடிப்பாத்திரம்ப்பா, அதாவது கையிலே கொள்ளுப்பட்டை அரிசி செய்கிறது. லிட்டர் தண்ணி பிடிக்கும். அளந்து கேட்டிங்கன்னா நான் அளந்து சொல்லிடுவேப்பா. சும்மா ஒரு அப்ராச் பண்ணதேன்னு சொல்கிறேன். 7.25 இன்ச்சு இருக்குது வாயகம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குதுப்பா. காது வச்சது கீழே பாதம் 3 பாதம் இருக்குது. இது வந்து ஒரு 2 லிட்டர் பிடிக்கும். அடுப்புலையும் வச்சு சமைச்சிக்கலாம். புளி போடாமல் சமைக்கணும். 6.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. வெங்கல விளக்குப்பா. இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே டிசைனு, ஒரே அளவு தான். என்னென்னா ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசப்படும். இப்போ பார்த்தீங்களா, ரெண்டுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி கிடைக்காது. அதாவது 23 இன்ச்சு இருக்குது உயரம். 23 இன்ச்சு இப்போ உயரம். 7 முகம் லாக் டைப்பு. இந்த லாக் டைப் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. முத வந்தது லாக் டைப்பு. இதுவும் லாக் டைப்பு. நல்ல ஒரு 300 ml நெய்யை ஊற்றி நம்ம விளக்கேற்றிக்கலாம். விளக்கு போடுற இடம் பார்த்திங்களா எவ்வளோ பள்ளமாக கொடுத்துருக்காங்கன்னு. இந்த தாமரைப்பூ மாதிரி இருக்குதுங்க. இதோட இதுவும் விளக்கு எறிகிற இடம்னு பாருங்கள். நல்லா பள்ளமாக எப்படி இருக்குங்க பாருங்க. இப்போலாம் வந்து சும்மா குச்சி மாரி இருக்குது, சன்னமாக நல்லா டம்ளர்ப்பா. அதாவது பாகம் வச்சது, பாலிஷ் பண்ணாமல் இருக்குப்பா. நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 400 ml பிடிக்கும். 4 இன்ச்சு வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து பித்தாளையிலே செஞ்சதுப்பா. அதாவது ஒரே தகடு இந்த டிசைனை பூரா வெட்டி எடுத்து செஞ்சுருக்காங்க. இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அடிக்கட்டைன்னு ஒன்று இருக்கும். பழைய காலத்தில் பாத்திரம் செய்கிறதுக்கு அடிக்கட்டைன்னு ஒன்று இருக்கும். இந்த தகடை வெட்டி அந்த கட்டையில் இப்படி கொடுத்துக்குருவாங்க. கொடுத்துட்டு அந்த யானை வடிவத்தை அப்படியே தட்டி எடுப்பாங்க. இந்த பாதம், இந்த தும்மச்சாங்கை எல்லாமே இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்குலாம் இப்போ ஆள் கிடையாதுப்பா. இந்த அடிக்கட்டையை போட்டு தட்டியே செஞ்சு செய்கிற வேலை இது. 9 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குப்பா. இதெல்லாம் ரொம்ப ரேரு, கிடைக்காது. வச்சுக்கலாம், பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம். இல்லை லட்சுமி சிலை யார் வீட்டிலே அது இருந்துச்சுன்னா பக்கத்தில் வாங்கி இப்படி வச்சுக்கலாம். சம்பளம்ப்பா, குமிழ் சம்பளம். உள்ள வெள்ளி எம்பூசி இருக்குது. அதாவது நல்ல செட்டிநாடு சம்பளம். வாயகம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. உள்கூடு பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. இது ஒரு 3 லிட்டர் பிடிக்கும்ப்பா. டபுள் பாலிஷ்ப்பா. பாலிஷு சைனிங் பாலிஷ்ப்பா. நல்லா இருக்குது. டிஃபன் கேரியர் வந்து ரொம்ப பழமையான டிஃபன் கேரியர்ப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்த டிஃபன் கேரியர். இது பார்த்தீங்கன்னா அதோடைய வருஷம்லாம் போட்டிருப்பாங்க. அதை பாருங்களேன், அதோடைய வருஷம் போட்டிருக்காங்க. 1937 அதோட வருஷம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 88 வருஷம் ஆகுது இந்த டிஃபன் கேரியர் செஞ்சு. இது என்ன விசேஷம்னா, இதை வந்து லாக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி இந்த லாக் வந்து இப்படி நெட்டு வாசத்தில் போட்டால் தான் லாக் ஆகும். இப்படி குறுக்க இப்படி மாட்டிட்டோம்னா லாக் எடுக்க முடியாது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கரண்டி. அதே மாதிரி இந்த குமிழ் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள இந்த மூடி, இது வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவத்தில் அடிச்சிருக்காங்க. 88 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இந்த டிஃபன் கேரியர். 4 அடுக்கு. இதை பழங்கவும் செஞ்சுக்கலாம், இல்லை எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஷோபீஸ் மாதிரி. இந்த லாக் ஆயிடுச்சு. 88 வருஷம் வயசு இதுக்கு. செட்டிநாடு செம்புப்பா. இது ஒரு 5 லிட்டர் பிடிக்கும். இல்லை 5 லிட்டர் கேன் இருக்குது. எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், மசால் பொடி போட்டு வச்சுக்கலாம். 5.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு. பார்த்தீங்கன்னா நகாசு வேலையை பாருங்களேன், எவ்வளோ நகாசு வேலை.
பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க பாருங்க. நகாசு வேலை பார்த்தீங்களா? கீழேயும் நகாசு வேலை, அடியிலையும் நகாசு வேலை, அடிப்பாட்டம் நகாசு வேலை. மேலே பார்த்தீங்கன்னா வைர ஊசி மாதிரி வெட்டியிருக்காங்க. இந்த வெட்டியிருக்காங்க. இந்த இதில் நம்ம பூ ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், வைக்கணும்னா கூட வச்சுக்கிடலாம், இல்லை சோப் பீஸாக வைக்கணும்னா வச்சுக்கிடலாம். 11 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். குழுக்கூடு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. காலத்து மண்ணெண்ணெய் விளக்குப்பா, வெங்கலம் தான், பித்தளை கிடையாது. எங்கே இருங்க குத்து விளக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க, நல்லா உயரமாக இருக்குது. இதில் நம்ம திருப்பி போட்டு அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி குத்து விளக்கு மாதிரி கூட யூஸ் பண்ணியிருக்கோம். மர டைப்பு இங்கே இருக்குது, 2 சுற்றுதே இருக்கும். ரொம்ப பழமையான இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு இருக்குப்பா. இது ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு, இதுவுமே 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இதுலேயும் அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிருக்காங்க. இப்போ இது சோப்பு மாதிரி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரேரு. காலத்து வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. 6.5 இன்ச்சு இருக்குப்பா உயரம். வட்டி நல்ல உயரமான வட்டி, நல்லா சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 8.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. வெண்கல துணை தீபம் 8.25 இன்ச்சு இருக்குது நீளம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. பழமையான இடிகளுப்பா. இந்த இடிகளுக்கு குழவி இது கிடையாது, வெறும் இடிகள் மட்டும்தான். குழவி வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்பாட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ கணத்தில் கொடுத்துருக்காங்கன்னு. அதுபோக இது வந்து தாமிரம், அதாவது காப்பர். பாருங்க தெரியுது உங்களுக்கு? தாமிரத்தில் அந்த காலத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போதே வெங்கலத்தில் வருது. இந்த அப்படியே பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். அடிப்பாட்டம் நல்ல கனம், தூக்க முடியல அவ்வளோ கனம். இந்த குழவி வந்துமே காப்பரில் தான் வந்திருக்கு, ஆனால் குழவி மிஸ் ஆயிடுச்சு. 5.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. 7.5 இன்ச்சு இருக்குது குழவி. காலத்து யானை மணிப்பா, குட்டி மணிதேன், ஆனால் சவுண்டை பாருங்களேன், அடித்து காட்டுறேன். மணி சவுண்டு எவ்வளோ அழகாக கேட்குது பார்த்திங்கன்னா. 2 இன்ச்சு இருக்குப்பா. அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. அந்த காலத்து யானை அன்னக்கரண்டிப்பா, அதாவது பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடுவாங்க சாதத்தை யானை கொடுக்கையில். அதை என்ன செய்வாங்க, சேரில் வச்சுக்கிடுவாங்க. இப்படி எடுத்து அப்படியே யானை வாய்க்குள்ளே இப்படி போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி இப்படி கோர்த்து இப்படி எடுத்து உருட்டதை இப்படி எடுத்து போடுவாங்க. அந்த எடுத்த இடம் பாருங்கவே எவ்வளோ தேய்மானம் இருக்குன்னு. இது கேரளாவோடது. பேரை போட்டு பார்த்தீங்களா, பழைய காலத்து பேரெல்லாம் போட்டிருக்குறாங்க. கல்வெட்டில் செதுக்கியிருப்பாங்களோ அந்த மாதிரி பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரேருப்பா. அதாவது நீளம் பார்த்தீங்கன்னா 21.5 இன்ச்சு இருக்குது. பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு, அதாவது 1 அடி கிட்ட இருக்குப்பா. கேத பொருள், அதாவது அரிய பொருள். யானை அன்னக்கரண்டின்னு சொன்னால் அதுக்கு சாதம் ஊட்டுற கரண்டினா அது இப்போ எவ்வளோ ரேர் பீஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த எழுத்துக்களை பச்சை நம்ம சொன்னால் இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பாவை விளக்குப்பா. அதாவது 2 கையிலையுமே கிளி இருக்குது. இந்த விளக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடி இந்த கொண்ட அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். 5.25 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு இருக்குது. இது 5.5 இன்ச்சு இருக்குப்பா. இந்த பாவை விளக்கு தூப்பக்கால்ப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. நீளம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குப்பா. அதாவது முன்னாடி வந்து துமிச்சாங்கை, பின்னாடி வந்து சிங்கம் இருக்கு பாருங்க, சரிதா உங்களுக்கு? அதாவது இரும்பு படி பித்தால பூன் போட்டிருக்காங்க. ஒருபடி நாளின்னு சொல்லுவோம்ல அது. இந்த நாளில் வந்து எவ்வளோ நகாசு விலை இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த பித்தாளையில்? அதாவது மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி நகாசு விலை, நடுவில் மட்டும் நல்ல நகாசு விலை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரு. இது ஒருபடி நாளிதே. இதில் ஒரு நகாசு விலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா, மேலேயும் கீழேயும். இதில் வருங்க, இதில் வந்து இப்படி கோபுரமாக இருக்குது மேலேயும் கீழேயும். அதுப்பா 4.25 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது.
இதோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. இது ஓலை வட்டிப்பா, அதாவது முறி ஓலை வட்டி. 1.5 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. டம்ளர்ப்பா, 2 ஒரே மாதிரி நல்லா பாகம் வச்சுருக்கு பார்த்தீங்களா கீழே. இது ஒரு 350 ml பிடிக்கும். வாய் அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு, உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. 2 ஒரே அளவு தான், ஒரே டிசைன் தான். வெங்கல லோட்டாப்பா, கீழே பாகம் இருக்குது பாருங்களேன். இது வந்து 6 லிட்டர் பிடிக்கக்கூடியது. 3.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. 2 பால் செம்புப்பா, வெங்கல பால் செம்பு. அதாவது இது 250 ml பிடிக்கிறது, இது 6 லிட்டர் பிடிக்கிறது. 3.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இது 2.25 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. முறி லோட்டாப்பா, இந்த முறியில் கூட பேர் வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இது கணத்தை பாருங்கள் எவ்வளோ கணம்னு. இது ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும். 3.25 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. முறியில் பாருங்க எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு, இப்படி பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்குள்ளே முதல்ல 3 பாதம் வச்சு தானே வரும் இந்த செம்பில். ஆனால் இதில் வந்து நல்ல பாதம், கீழே அப்படியே ரவுண்டு பாதம், பெருமணம் மாதிரி ஒரு பாதம் இருக்குது. நல்லா இருக்குமா முறிச்செம்பு, குட்டி பொங்கப்பானை. இது ஒரு 1/2 லிட்டர் வந்து 3/4 லிட்டர் பிடிக்கும். ஸ்வீட் பண்ணிக்கலாம், காரக்குழம்பு வச்சுக்கலாம், பால் வாங்கி காய்ச்சி வச்சுக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. நீங்கள் வாங்கி வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்ப்பா.